திரு சுஜாதா அவர்களின் வசந்த். வசந்த் கான்ஸ்டபிளுக்கு 40 வயது இருக்கும். கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து மணந்து பழசாமிக்கு போன ஆசாமி என்று தோன்றியது. ரூல்ஸ் அவருக்கு தெரிந்திருக்க அவசியம் கிடையாது. ஆனால் அடிபட்டிருக்கான், ரத்தம் கொட்டுது, உயிர் இருக்குது, அப்படியே போட்டுட்டு வந்திருக்கணுங்கிறீங்களா? அது கூட சரிதான். கான்ஸ்டபிள் குத்துப்பட்டவனை அணுகி, யோ யாரியா நீ என்றார். அதிக இரத்த சேதத்தால் அவன் அரை மயக்கத்தில் இருந்ததால் இந்த ஆள் யாருன்னு யாருக்காவது தெரியுமா ஐயா? சுற்றப்பட்டவர்கள் மௌனமாக இருந்தார்கள். வெளியூர் ஆள் மாதிரி தெரியுது அண்ணே. என்ன பாடாவதியோ? யோ உன்னை குத்துனது யாருன்னு சொல்லு. அருகே கணேஷ் சொல்ல அவனுடைய உதடுகள் லேசாக அசைந்தன. கணேஷ் உன்னிப்பாக கேட்டான். கிணறு. கிணறு என்ன கிணறு? கிணத்தில் அதை முடிக்க முடியாமல் சோர்வு அவனை ஆக்கிரமிக்க அவனுடைய கண்கள் மூடிக்கொண்டன. கிணத்தில் என்ன தெரியலையா? வாங்க டாக்டர் ஐயா, இந்த ஆளை வந்து பாருங்க. டாக்டர் சமீபத்தில் போஸ்டிங்கான இளைஞன். ஓ காட், ஹீ இஸ் ப்ளீடிங். ஒதுங்குங்கய்யா ஒதுங்குங்க. என்ன கூட்டம் இங்கே? பொழைக்குமா போயிருமா சொல்ல முடியாது. நீங்கள்லாம் முதல்ல வெளியில் போங்க. கணேஷ் வசந்துடன் வெளியே வந்தான். பாஸ் மறுபடி கிணறு துரத்துது. வசந்த் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு ஈச்ச மரத்தின் நிழலில் நின்றான். அவனுக்கு ஏதோ தெரியக்கூடாதது தெரிஞ்சிருக்கு. அபாயகரமானது. குத்திரவனை பாத்தியா வசந்த்? முடியவே இல்லை. பக்கத்தில் ஒரு சந்து, அதில் மறைஞ்சிட்டிருந்து குத்திருக்கணும். நான் பார்த்த பொழுது பின்னால் ஒரு ஈ இல்லை. ஒருவேளை கத்தி பின்னால் எங்கேயாவது இருந்து எரியப்பட்டதோ என்னவோ இருக்கலாம். பாஸ் என்று வசந்த் தன் முதுகு பக்கம் கையை செலுத்தி தடவிக்கொண்டான். நம்ம முதுகிலே ஏதாவது கத்தி கித்தி தொத்திக்கிட்டு இருக்கா பாருங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் சமயம் ஆகணும்னு தோணுது. கிணறு. கிணறு எந்த கிணறு வசந்து? அதுதான் நம்ம ராதான். அந்த ஆள் பிழைக்கணும் வசந்த். டாக்டரை பார்த்தா நம்பிக்கையாக தெரியல. பல்ஸ் பார்க்குறப்ப இவனுக்கு பல்ஸ் எகுறுது. சின்ன ஆளோ 30 வயசு இருக்கும் பாஸ். பாடியில் வலு இருந்தால் பழிச்சுப்பான். ரத்தம் நிறைய சேதமாயிடுச்சு. ரத்தம் கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த ஆஸ்பத்திரிகளை கொடுத்தாலும் எடுத்துக்க வசதி இருக்காது. ஏதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போக வேண்டி இருக்கும். காஞ்சிபுரத்துக்கு கூட்டி போகிறாங்களோ என்னமோ. கூட்டிகிட்டு என்ன எடுத்துக்கிட்டு தான் போக முடியும். வசந்த் அவனை எப்படியாவது பேச வச்சிடணும். அவன் என்ன சொல்ல வந்தான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். வாங்க பாஸ், டாக்டரை கேட்கலாம். எனக்கு என்னமோ அந்த ஆள் வெட்டினரி டாக்டர் ஒன்று சந்தேகமாக இருக்குது. ஊசியை பார்த்தா பெருசாகி இருக்குது. ஒரு ஆள் உயிருக்கு மன்றாடிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி அறுவை ஜோக் அடிக்கிறது எதுக்கு? பிடிக்கலை அதுதானே? சாரி. இப்போ சீரியஸாக இந்த விவகாரத்தை விடுறதில்லை. அங்கங்கே முதுகிலே 1-2 கத்தி குத்தினா என்ன, எடுத்து போட்டுட்டு வேறு வேலையை பார்க்குறது. சாரி. மறுபடி ஜோக் அடிக்கிறேனா? நீ சாவறதுக்கு முன்னாடி கூட ஜோக் அடிச்சுக்கிட்டு தான் செத்துப்போவேன். வாடா. அவர்கள் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் முன்னறைக்கு சென்ற பொழுது கத்தி குத்தானவன் மல்லாந்து படுத்திருந்தான். மூச்சு லேசாக வந்து கொண்டிருந்ததை கணேஷ் கவனித்தான். ஊண்டை ட்ரெஸ் பண்ணிட்டேன். நிறைய ரத்தம் இழந்திருக்கான். இவனுக்கு இப்போ ரத்தம் கொடுத்தாகணுமே. இந்த ஊரில் டெலிஃபோன்னே ஏதாவது சமாச்சாரம் உண்டுங்களா? கான்ஸ்டபிள் ஐயா? இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், என்ன போக்குவரத்து, எல்லாத்தையும் துப்புரவாக சொல்லிவிடுங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல ஆள் பிழைக்கிற வழியை பார்க்கலாமா? அது கூட சரிதாங்க. இருங்க, பிடிஓ ஜீப்பில் இருக்கா பார்த்துட்டு வரேன். இருந்தால் சௌரியமாக போயிடும். சீக்கிரம் வாங்க. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. பட்டணத்துக்காரங்களே போகலை. துப்புரவாக விசாரிக்க வேண்டாமாங்க ஐயா? அதானே. டாக்டர், பேஷண்ட் எப்படி இருக்கார்? ஒன்றும் சொல்ல முடியாது. டாக்டர் ஒரு மாத்திரையை விழுங்கி கொண்டார். அப்புறம் ஏதாவது பேசினானா உங்களிடம்? இல்லை. கான்ஸ்டபிள் தான் என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருந்தார். சத்தம் போட்டு ஒத்து யாருன்னு சொன்னேன். கணேஷ் படுத்திருந்தவன் பக்கத்தில் சென்று சூடு பார்த்தான். தொடாதீங்க, போலீஸ் கேஸ். இவன் பேசியே ஆகணுமே டாக்டர். எப்படி ஆச்சு இது? எது கத்தி குத்து? சரியாக தெரியல டாக்டர். நாங்கள் பாட்டுக்கு காரில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் மேலே தலைக்குப்புற விழுந்தான். திரும்பி பார்த்தா ரத்தம். கத்தி. ரொம்ப கோவக்கார பயலு. எதுக்கெடுத்தாலும் கத்தி. கணேஷ் கத்தியை பார்த்தான். ரத்தம் உறைந்திருந்தாலும் அதன் கூர்மை புரிந்தது. நீளம் தெரிந்தது.
பளபளப்பு அச்சுறுத்தியது. சமையலறை கத்தி இல்லை, அது முதுகுகளையும் மார்புகளையும் குத்துவதற்கென்றே ஏற்பட்ட கெட்ட கத்தி அது. என்ன சொல்ல வந்தான்? யார் அவன்? லோக்கல் ஆள் இல்லைன்னு தெரியுது. பைக்குள் பஸ் டிக்கெட் வச்சிருக்கிறான். டாக்டர், இவன் பையன் நாங்கள் பார்க்கலாமா? கான்ஸ்டபிள் வந்தா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாரியா? அவர் வர்றதுக்குள்ளே நீங்கள் யாருன்னு தெரியலையே. நாங்கள் 2 பேரும் லாயர்ஸ், மெட்ராஸ்காரங்க. உங்களுக்கு டிஎம்எஸ் ஆஃபீஸில் யாராவது தெரியுமா? டைரக்டரையே தெரியும். டாக்டரின் சுபாவத்தில் ஒரு மின்னல் மாற்றம். உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? வசந்த். என்ன பார்க்கணுமோ போய் பார்த்துக்கோங்க. கணேஷ் படுத்திருந்தவனை அசைத்தான். காவி நிறத்தில் டிஷ்யூ சட்டை, நெற்றியில் குங்கும லேசு, பேண்ட் காலோரத்தில் நூல், கூந்தல் எண்ணெய் படிந்து சமீப வீழ்ச்சியின் காரணத்தால் புழுதியும் இரத்தமுமாக இருந்தது. வசந்த், உங்களுக்கு எந்த ஊருக்கு டாக்டர் மாத்தல் வேணும் என்று அவரிடம் கேட்டான். கணேஷ் அவன் சட்டைப்பையை காலி செய்தான். டிடிசியின் பஸ் டிக்கெட் ஒரு அழுக்கு காகிதத்தில் மொத்தம் செலவு செய்த ரூபாய் 47.60க்கு முழுமையான கணக்கு. தஞ்சாவூர் ப்ராப்பர்லே கிடச்சிதுன்னா நல்லதுங்க. போஸ்ட் கார்டு, அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு என்றது. விலாசத்தை பார்த்தான். ஆதம்பாக்கம். ஆள் யாரென்று அறிந்து கொண்டு விடலாம். அதான் டாக்டர், உங்களுக்கு சௌரியம். 4 வருஷம் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு பளிச்சுன்னு கிளினிக்கும் வச்சுடலாம். சதாசிவ முதலியார் தெரு, உக்கல் போஸ்ட், வடார்காடு மாவட்டம். டைரக்டரேவா தெரியும்னு சொன்னீங்க? பின்ன வெறும் விலாசம் மட்டும். கணேஷன் அச்சு தபால் கார்டை எடுத்துக்கொண்டார். வெளியே ஜீப்பின் அரவம் கேட்டது. கணேஷ் அவசரமாக அறையை விட்டு விலகினான். காஞ்சிபுரம் எடுத்து போயிடுறாங்க. ஆள் யாருன்னேன்னு தெரியலையே. நிச்சயமாக அவன் வெளியூர்காரன். இதோ இவங்க கூட வெளியூர் தான். நீங்கள்லாம் யார்? எந்த ஊர்? மெட்ராஸ் தாங்க என்றான் வசந்த். இந்த சீட்டை ஆஸ்பத்திரியிலே காட்டுங்க, உடனே வைத்தியம் பார்ப்பாங்க. டாக்டரிடம் சீட்டை பெற்றுக்கொண்டு கணேஷ் வசந்தை தீர்மானம் இல்லாமல் பார்த்தார். கான்ஸ்டபிள், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே எடுத்து விட்டு நகரவே மாட்டோம். ஏய்யா, காரில் வந்தீங்களாமே 2 பேரும், அதை அப்போவே சொல்லக்கூடாது? ஜீப்புக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். கார் ரிப்பேர் ஏட்டையா, முக்கி பார்த்தாச்சு, போகக்கூட வரல. அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் எங்கேயும் வெளியில் போயிட மாட்டோம். நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வாங்க. அது கூட சரிதான். இல்லை வசந்த், நாமும் கான்ஸ்டபிள் கூடவே போயிட்டு வந்துடலாம். அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் எதுவும் வரக்கூடாதுல்ல? அது கூட சரிதான். கணேஷ் வசந்தை தனியே அழைத்து அவன் மயக்கம் நீங்கி மறுபடி பேசுகின்ற பொழுது நாம் கூட இருக்கணும் என்றான். வசந்த் குரலை தாழ்த்தி அதுவும் சரிதான் என்றான். கார் பிளட்டிங் சரியாக போயிருக்கும் பாஸ், பார்த்துட்டு வந்துடுறேன். சரியாக போயிடுச்சுன்னா அதையே எடுத்துக்கிட்டு போயிடலாம். வசந்த் ஆஸ்பத்திரியிலிருந்து கார் நின்று போயிருந்த இடத்திற்கு செல்லும் வழியில் இனியாவை பார்த்தான். இனியா, ஹாய். என்னது மெட்ராஸ் பூரா உச்சுவின் பக்கம் வந்துடுதா? இனியா திடுக்கிட்டு திரும்பி வசந்தை பார்த்ததும் உடனே மலர்ந்தாள். ஹாய் வசந்த், வசந்த காலம் வழங்கிய ரேசர் பிளேடுகத்தைத்தான் தேடிக்கிட்டு வந்தோம்னா அப்பாவும் வந்திருக்காரா? போச்சுடா. இன்னைக்கு இந்த வயசான காலத்தில் பேராசிரியை போட்டு இப்படியே ஏன் அலைக்கழிக்கிற? தனியாக வரக்கூடாதா? பகல் வேளையிலேயே என்ன பயம்? வயக்காட்டு பக்கம் சைக்கிளில் அழிச்சிட்டு போயிட்டு பயனில்லை. ஒரு டூயட் சான்ஸ் போச்சு பாரு. அப்பா தான் பிடிவாதமாக மறுபடி இங்கேயே வரணும்னாரு. பாத்தியா, உன்னை பார்த்ததில் வந்த காரியத்தை மறந்து போய்விட்டேன். இனி இந்த இடத்தில் நீங்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஏன்? விஷயம் ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு. சந்துக்கு சந்து, குத்துக்கு குத்து. இப்போ தான் ஒரு கேஸ் காஞ்சிபுரம் போயிட்டுருக்கு. உங்கள் அப்பா வெட்டின ராரா கிணத்துல இருந்து பூதம் புறப்பட்டு போயிடுச்சு. என்ன சொல்ல வர்றீங்க வசந்த்? ரத்தன சுருக்கமாக சொன்னால் ஆபத்து. புறப்படும் மகளே. ஐயையோ, அப்பா கோயிலுக்குள்ளே தனியாக போய் இருக்காரே, சான்ஸே இல்லை. வா, அங்கே ஓடலாம். சௌரியமாக என் கையை பிடிச்சிக்கோ. வசந்த் இனியாவுடன் மறுபடியும் அந்த சிதிலமான கோவிலுக்குள் நுழைந்தான். பேராசிரியர் அணைந்த பைப்பை கடித்து கொண்டே கோயில் மண்டபத்துக்குள் கல் தூண்களை பரிசீலித்து கொண்டிருந்தார். சார், குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் என்றார் கடிகாரத்தை பார்த்து கொண்டே. கொஞ்சம் திரும்புங்க. ஏன்? இல்லை, குத்தி கித்தி இருக்கான்னு பார்த்துக்கலாமே. என்னதான்? என்னப்பா சொல்கிற? புரியும்படியாக சொன்னான். ஆமாம், அங்கே போகாதே, ஆபத்துன்னு
என்கிட்டே சொல்லிட்டு நீங்களே வந்து நிற்கிறீங்களே. இல்லை வசந்த், எனக்கே ஏண்டா இந்த கிணத்து மேலே திடீர்னு இவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட்? நாம் ஏதாவது பார்க்க மறந்துவிட்டோமா, இன்னொரு தடவை எதையாவது விட்டுட்டோமான்னு பார்த்துடலான்னு தான் புறப்பட்டு வந்தேன். ஏதாவது ஆராய்ச்சியில் விட்டு போயிருக்கா பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே அவங்க எல்லாம் பறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதை ஏன் கேட்குறீங்க? இன்றைக்கி காலையில் இங்கே ஒரு ஸ்டாஃபிங் இன்சிடெண்ட். ஒரு ஆள் எங்களை நோக்கி வந்தான், என்னமோ சொல்கிறதுக்கு வந்தான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கத்தி குத்து வாங்கிக்கிட்டு தொடரும்னு போட்டுட்டு போயிட்டான். ஐயையோ, செத்துட்டானா? இல்லை, இன்னும் உயிர் இருக்குது. விளக்கு காற்றுல துடிச்சுண்டு இருக்குது. இப்போ அவனை பார்த்து, யோ, சொல்ல வந்தது சரியாக சொல்லிவிட்டு அப்புறமா சாவகாசமாக செத்துக்கொன்னு விசாரிக்கத்தான் காஞ்சிபுரம் போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் கையோட புறப்பட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல தனியாக இருக்கிறது நல்லதில்லை. கொலை வரைக்கும் போகிறாங்கன்னா விஷயம் ரொம்ப பெரிய விஷயம்னு தோணுதில்லை? பேராசிரியரும் இனியாவும் பின் சீட்டில் வீட்டிருக்க வசந்த் ரியர் லிவியும் ஏறி பார்த்து அதன் மேல் சாய்ந்து கொண்டான். அவன் அருகே கணேஷ், சார், இந்த கல்வெட்டுகளில் இந்த வட்டாரத்தில் ஏதாவது புதையல் இருக்கிறதை பற்றி தகவல் இருக்குதா? இல்லவே இல்லை. ஆர் யூ ஷுர்? நிச்சயம். நான் இந்த வட்டாரம் முழுக்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். விலை உயர்ந்த சிலை ஏதாவது இருக்க சான்ஸ் உண்டா? அதுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு தான் கேட்கணும். இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் அதை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கா? இல்லை கணேஷ், அது என்னவோ என்னை பல்லாவரத்துக்கு அழைச்சிட்டு போனவர்களையும் வீட்டுக்கு வந்தவங்களையும் பார்த்தா சரித்திரத்துக்கும் அவங்களுக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் ராஜராஜன் கிணறுங்கிற பேர் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே, உள்ளூர்காரங்களுக்கு தெரியலையே. சார், அந்த கிணத்தின் அடியில் ஒரு தங்க மாளிகைக்கு சுரங்க பாதை ஏதாவது இருக்குமோ? இறங்கியே பார்த்துடுறேன். அல்லது இப்படி இருக்குமோ என்றான் கணேஷ். எப்படி? தலையை ஆட்டி என்றான். இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். முதல்ல அந்த ஆளை பார்த்து அவன் சொல்ல வந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் தான் இருக்குது க்ளூ. அந்த கட்டுரையிலும் இருக்கு பாஸ். அதுக்குத்தான் அந்த கோஷ்டியே அலைஞ்சது. அந்த கட்டுரையை காப்பி வச்சுக்கலை நான். அடத்தனம். குறிப்புகளாவது இருக்கும்ல? இருக்குது. சரி, அதை அப்புறம் கவனிச்சுக்கலாம். காஞ்சி நகரத்தின் கோபுரங்கள் தென்பட்டன. கரையோரமாக சென்ற பாதையில் தென்னை மரங்கள் விரைந்தன. ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு விசாரி வசந்த். தெருப்பக்கமான இருட்டு வீடுகளுக்குள் நெசவு ஜொலித்தது. பற்பல வடிவ பஸ்களில் பற்பல வடிவ பிராணிகள் வரதராஜனையும் காமாட்சியையும் நோக்கி விரைந்தார்கள். ஆவோ ஆவோ, ஏ தேக்கோ வரதராஜ சுவாமிக்கு மந்திர் என்று தொந்தி குலுங்க ஓடியவர்களின் பின் வடக்கத்தி முகங்கள் விரைந்தன. நெட்டையான மண்டபத்தின் அருகில் காரை நிறுத்தி விசாரித்தான் வசந்த். இப்படியே நேரே போனீங்கன்னா டாக்கீஸ் வருங்க, அங்கே போய் விசாரிச்சுக்குங்க. சரிதான், எல்லாருக்கும் வழிகாட்டுனா அண்ணா பிறந்த ஊர்லேயே இப்படியா வழிகாட்டுறீங்க? வசந்த், அங்கே பார், ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, அதுக்கு பின்னாடியே போ. ஒரு சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு உரித்தான அத்தனை குணாதிசயங்களும் அதில் இருந்தன. காரிடாரில் 100 பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அல்லது படுத்திருந்தார்கள். டாக்டர்களை காணோம். ஸ்பெஷல் வார்டில் சிலர் குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தார்கள். நர்ஸுகள் டியூட்டி மாறிக்கொண்டிருந்தார்கள். கேஷுவாலிட்டியே போ, இன்னும் பாரம் எழுதி முடிச்சிருக்க மாட்டாங்க. கணேஷ் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை அடையாளம் கண்டு கொண்டான். இதோ இருக்காரே நம்ம. அது கூட சரிதான். வணக்கங்க. நம்ம ஆள் அட்மிட் ஆகிட்டாரா? இல்லை. ஏதாவது பேசினாரா? இல்லை, போயிட்டாரு. என்னது? வார்டுக்கு போய் யாரையாவது கூப்பிடுங்க, பாடியை பிஎம் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும். கணேஷ் அந்த மூடியிருந்த உடலை பார்த்தான். இரத்தக்கரை தெரிந்தது. அண்ணியனி, நீ என்ன சொல்ல வந்தாய்? நீங்கள் 2 பேரும் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போயிருங்க. குத்தின ஆளு முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆளையே பார்க்கலேன்னு தானே சொன்னோம். அங்கே பார்த்ததா சொன்னீங்களே. இல்லையே. நீங்கள் சரியாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்னை போட்டு குழப்பறப்பா நீ. இன்ஸ்பெக்டர்கிட்ட நீ ஆளை பார்த்ததாக சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? அட போய்யா, அவர்கிட்ட பதில் சொல்லிக்க. அந்த சமயம் மற்றொருவன் உள்ளே நுழைந்தான். நடுத்தர வயதினன். சற்று பதற்றத்துடன் காணப்பட்ட அவன், நாங்கள் கூட உக்கல் கிராமந்தாங்க. கேள்விப்பட்டதும் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஓடியாந்துட்டோம். எங்கே அந்த ஆள்? எவனை கேட்குறீங்க? அதான் கத்தி கொட்டுப்பட்டானே அவனை. அது போயிடுச்சுங்க. அங்கே பாருங்க பாடி. போயிட்டானா?
புதியவன் சற்று தயங்கி மூடியிருந்த அந்த உடலை அணுகினான். பார்க்கலாங்களா? தாராளமா. அட, முகத்தை மூடியிருந்த வெள்ளை துணி விலக்கப்பட்டு சற்று நேரம் அந்த கருக்கத் தொடங்கிவிட்ட முகத்தை பச்சாதாபத்துடன் பார்த்துவிட்டு மூடிடுங்க என்றான். துண்டால் வாயை பொத்தியபடி விலகினான். காலையில் தான் உயிர் மூச்சோடு பார்த்தீங்க. இந்த ஆளை உங்களுக்கு தெரியுங்களா என்றான் வசந்த். தெரியாதுங்க, 2-3 நாளாக தான் பழக்கம். வீட்டில் வந்து யாரா வந்தாங்களான்னு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு தான். அதுக்குள்ளேயே இவன் போயிட்டானே. ஆமாம், உங்கள் பேர் என்ன? சதாசிவம். அட, நீங்கள் தானா அது? நீங்கள் தான்னா உங்களைத்தான் வந்து பார்க்கும்படி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த ஆள். அதுக்குள்ளேயே குத்திட்டாங்க. குத்தினது யாருன்னு தெரிஞ்சுதா? ஏங்க, அவனை யார் பார்த்தா? நீங்கள்லாம் யார்? பட்டணத்துக்காரங்க. என்னை வந்து பார்க்கும்படியா சொன்னானா? எதுக்கு? அதை உங்ககிட்டயே கேட்கலான்னு இருந்தோம். சரிதான், எனக்கும் ஒன்றும் தெரியாது. நிலவரமே எதுவும் புரியல. என்னமோ ஏதோ பேசி வச்சுக்கிட்டு வெளியூரில் வந்து உள்ளூர்காரங்கள வந்திருக்கிறவங்களெல்லாம் என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்னவோ நடக்க போகுது. இவன் வெளியூர்கார மாதிரி தானே தெரியுது. உங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாதுங்களா? கான்ஸ்டபிள் அவர்களிடம் வந்து ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சான்னு பாதி கேஸு முடிச்சிடலாம். ஏதாவது விரோதமாக கூட இருக்கும் என்றான். நீங்கள் விசாரிங்க சார். பைக்குள்ளார கடுதாசி கிடச்சிது. அதில் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. இன்ஸ்பெக்டர் வர்ற நேரம் இருக்காங்க. அப்போ நான் வரட்டுங்களா என்று சதாசிவம் கிளம்பினார். இவர் யார் சொல்லலீங்களே என்றார் போலீஸ்காரர். ஐயா, நான் உக்கலுங்க, பெருமாள் கோயில். சதாசிவம். ஓ, பார்த்திருக்கேன். புயலை பார்த்த மூலமாக இருந்தது. யாருன்னு கிட்டே பார்த்தேன். உள்ளூர்காரன் இல்லைங்க. தெரியும். வரேன். ஏதாவது தகவல் வேணும்னா சொல்லி அனுப்புங்க. சதாசிவம் புறப்பட கணேஷ் உடனே வசந்தை தனியாக அழைத்து, வசந்த், நான் கான்ஸ்டபிளை சமாளிச்சுக்கிறேன். நீ அந்த ஆளை பின்தொடர்ந்து எங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லு என்றார். வசந்த், ஏட்டையா, ஒரு நிமிஷம், சின்ன விஷயத்துக்காக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. நான் இங்கே தான் இருக்கேன் என்றான் கணேஷ். அது கூட சரிதான், போயிட்டு வாங்க. இனியா, கொஞ்சம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வசந்த் வெளியே வந்த பொழுது அவன் மூலையில் திரும்பிக் கொண்டிருந்தான். சதாசிவத்தின் நடையில் ஒரு தீர்மானமும் குறிக்கோளும் தெரிந்தன. சந்நிதி தெருவில் தொடர்ந்தான். நாமம் பிரதான வாசலை அலங்கரித்த ஒரு வீட்டை அடைந்து கதவு சங்கிலியை ஓசைப்படுத்தி திறந்ததும் சதாசிவம் அதன் உள்ளே நுழைந்தான். சரிந்த கூரையின் மேல் சமீபத்தில் செல்வாக்கை கலந்து கட்டப்பட்ட வீடு அது. அதற்குள் அந்த சதாசிவம் நுழைந்து உள்ளே சென்றதை பார்த்தான் வசந்த். சற்று நேரம் திகைத்து நின்றான். உள்ளே சென்று பார்க்கலாமா? வேண்டாம். மற்றொரு ட்ரெஸ்பாஸ் வேண்டாம். காத்தே இருக்கலாம். உள்ளே போய் ஒரு ஆள் எப்படியும் வெளியே வந்துதானே ஆக வேண்டும். வரவில்லை. 30 நிமிஷமாச்சு, 45, 1 மணி ஆச்சு. ஆள் அட்ரஸே இல்லை. உள்ளே கரைந்து போய் விட்டானோ? எத்தனை நேரம் கிராமத்து வீதியில் இப்படி குலாத்துவது? எவ்வளவு நேரம் இப்படி சிகரெட் குடிப்போனே அலட்சியமாக நிற்பது? அவ்வப்போது ஆர்வமான முகங்கள். யார் வேணுங்க, யாரை பார்க்குறீங்க என்று விசாரிக்க துவங்க வசந்த் தீர்மானித்தான். கதவை தட்டினான். யாரு? உள்ளே இருந்து சற்று வயதான குரல் கேட்டது. மரகதம். யாரு? பாரு அங்கே. ஈரக்கையை துடைத்து கொண்டு வந்த மரகதத்துக்கு 30 வயது இருக்கலாம். தேவைக்கு அதிகமான அளவு பொட்டு, உதட்டில் வெற்றிலை, ரத்தம். உன்னிப்பாக வசந்தை பார்த்து புருவத்தால் என்ன வேணும் என்று கேட்டாள். சதாசிவம் இங்கே வந்தாருங்களே, அவரை கொஞ்சம் பார்க்கணும். சதாசிவமா? அப்படி யாரும் இல்லை. அவள் ரேடியோ டிராமாவில் அனாவசியமாக சிரித்தாள். கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரே, மறுபடியும் ரேடியோ டிராமா. யாரும் வரலீங்களே. இப்பொழுது சிரிப்பு அடக்க முடியாமல் வெடித்து வசந்த் சற்று நேரம் தன்னை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தீர்மானிக்க முடியாமல் திருதிருவென்று விழித்தான். நீங்கள் தானே மரகதம்? ஆமாம். கொஞ்சம் தண்ணி குடிக்க கிடைக்குமா? கொண்டாடுறேன். அப்படி எனக்கு கை கால் முகமும் கழுவிக்கணும். அந்த ஆள் நிச்சயம் புறக்கடை பக்கம்தான் போயிருக்கணும். அப்போ வாங்க பின்கட்டு பக்கம். கிணற்றில் நீர் இறைத்து கொண்டிருந்த மரகதத்திடம் உள்ளுக்குள்ளே குரல் கேட்டுதே, அது யாரு? உங்கள் அப்பாவா என்றான். இப்போ கூட பள்ளிக்கூட மணி அடித்தது போல் அவள் சிரித்துவிட்டு, அப்பாவா? இல்லை, ஓட்டுக்காரரு. அப்படியா? சாரி,
குரலை கேட்டால் வயசான மாதிரி இருந்தது. வயசானவர் தான். அவளுடைய சிரிப்புக்கு விவசாயே கிடையாதா? இதுக்கு கூடவா சிரிப்பார்கள்? வசந்த் முகத்தை கழுவிக்கொள்ளுகிறவன் போல சுற்றுமுற்றும் பார்த்தான். தென்னை வானம் பார்த்த கழிவறை, சொறி பிடித்த திட்டி கதவு. இந்த கதவு எங்கே போகிறதுங்க? ஒட்டச்சத்துங்க. சிரிப்பு. சரி, தேங்க்ஸ், வரேங்க. கொஞ்சம் இருங்க. மரகதம். லொக்கு லொக்கு. யார் இது? யாரோ குடிக்க தண்ணி கேட்க வந்தாங்க மாமோ. இப்போது அவள் குரலை தாழ்த்தி, சதாசிவம் வந்தாரு, சந்து வழியாக போயிட்டாரு என்றாள். அவள் சிரிப்பதை நிறுத்திவிட்டாள். இந்த பக்கம் அந்த பக்கம் துருதுருவென்று கண்கள் அலைந்தன. அப்பவே போயிட்டாரு. எல்லாம் திருடுங்க. என்ன சொல்கிறாருங்க அவரு என்றது பொன்வீடு. ஒன்றுமில்லை மாமோ, நீங்கள் கிளம்புங்க. மெல்ல எழுந்து வந்துடும். அவள் கண்களில் லேசான வருத்தம் தென்பட்டது. தேங்க்ஸ் மரகதம், நான் மறுபடியும் வாரேன். வாங்க, எல்லாம் சொல்கிறேன். இந்தாங்க கண்ணாடி. அவன் வெயில் கண்ணாடியை திருப்பி கொடுக்கும் பொழுது அவளுடைய கை பட்டது. சரியான அரபி நைட் அனுபவம் பாஸ். கதவு திறக்கிறது. அடிமைப்பெண் ஜரீனா வர்றா. சதாசிவம் என்ன ஆனா அதை முதல்ல சொல்லு. பின் வழியாக ஜகா வாங்கிட்டாரு அவரு. அப்போ அவர் அவ்வளவு இன்னசென்ட் இல்லைன்னு தெரியுது. அவருடைய விலாசம் உக்கல் முதலியார் தெருவில் இருக்குது. ஒரு நடை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லை, முதல்ல பேராசிரியரையும் மகளையும் பத்திரமா ஊருக்கு அனுப்பலாம். போலீஸ் கேஸில் அவங்கள போட்டு குழப்ப வேண்டாம். அப்புறம் எப்படியும் நாம் மறுபடியும் உக்கல் திரும்ப வேண்டி இருக்கும். விசாரணை இன்னிக்க முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டோம் பாஸ். இல்லை, கேஸ் சுவாரஸ்யமாக இருக்குது வசந்த். இவங்கள்லாம் எதுக்காக இப்படி வெட்டுக்குழி 10 குழின்னு அலையிறாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஹாய் வசந்த், எங்கே ஆளை காணோம்? எங்கே காணாமல் போயிட்டீங்க என்றபடியே இனியா வந்தாள். எல்லாம் பேராசிரியர் கிளப்பி விட்ட வம்பலா சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமத்தா மெட்ராஸுக்கு போய் ஆராய்ச்சி குறிப்புகளை சந்தேகத்துக்கு சாம்பாராக இன்னொரு தடவை பார்த்து விட்டு ஏதாவது புதையல் கிடைச்சதுன்னா விட்டு போயிருக்கான்னு மட்டும் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்குள்ளே நானும் கணேஷும் இனியாவும். இனியா எதுக்கு? சும்மா ஒரு பேச்சு துணைக்கு. கணேஷ் சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்கள் டாக்டரை அழைச்சிக்கிட்டு போங்க. நாங்கள் மறுபடி மெட்ராஸில் வந்து சந்திக்கிறோம் உங்களை என்றான். அப்போ பை. வசந்த், உடம்பை பார்த்துக்கோங்க. ராத்திரியில் தனியாக எங்கேயும் போகாதீங்க. போகலை இன்னி. ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன் இன்னி. யோ, இன்னி என்னையா இன்னி? ஓ, நீங்கள் இருக்கீங்களா? மறந்துட்டேன் சார். இனியா வசந்த்கிட்ட சொல்லியாச்சா? இல்லைப்பா என்று ஈனஸ்வரம் பேசினாள். என்ன, இனியாவை பார்க்க வராங்க? யார்? பையன் அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணுறானா, லீவில் வர்றான். நாளைக்கு வந்து பார்க்க போகிறான். அப்படியா? சந்தோஷம் என்றான் வசந்த் சந்தோஷமே இல்லாமல். சும்மா பார்க்கத்தான் வராங்க வசந்த். நீ என்ன சுற்றுப்புலா பொருட்காட்சியா என்ன? பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மேரேஜ் செட்டில் ஆகிடும். இவ்வளவு தூரத்துக்கு போயிடுமா? ஏன் சார், உள்ளூரில் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா? தங்கமான பையனாம்ப்பா. ஏன் லோக்கலில் தங்கம் உதவாதோ? வசந்த் அப்புறம் பார்க்கலாம் என்றாள் இனியா. எப்போ? ரிசப்ஷன் போதா? வா இனியா. அவர்கள் சென்றதும் வசந்த் ஒரு ஒத்தல்லோ பெருமூச்சு விட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஆசாமி பேசாமல் அமெரிக்காவிலேயே ஒரு வெள்ளைக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? எதுக்காக பெசன் நகர் வரணும்? அநியாயம் என்றான். கவலைப்படாதே வசந்த். இனியா கடைசியாக உன்னை பார்த்த பார்வையில் நம்பிக்கை இருக்குது. சான்ஸே இல்லை பாஸ். நம் கேஸ்களை எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இறந்து போன அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் மிஸ்டர் கணேஷ் என்று இன்ஸ்பெக்டர் அவர்கள் அருகே வந்தார். சர்க்கார் உத்தியோகஸ்தர். அப்படியா? கூழமந்தல்னு ஒரு கோவில் இருக்குது. அதில் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் காவல்காரன் பேர் செல்வமாணிக்கம். அவன் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்ல முடியலீங்க. ஏதாவது நிலத்தகராறாக இருக்கலாம். இன்ஸ்பெக்டர், சமீபத்தில் உக்கல் கிராமத்தில் வெளியூர் ஆசாமிங்க நடமாட்டம் அதிகமாக இருந்ததா? இல்லைங்களே. பழுப்பு நிறத்தில் ஒரு வேன் மெட்ராஸ் வண்டி வந்தது ஞாபகம் இருக்குங்களா? இல்லையே. ஏன்? எனக்கு என்னவோ இது நிலத்தகராறாக தெரியல. வேற என்ன? அதுதான் தெரியல. எதுக்கும் நாங்கள் நடந்ததை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்றோம். நீங்கள் எஃப்ஐஆர் தயாரிங்க. உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் தரோம். நீங்கள் எங்கே திரும்பி போகணும், எப்போ போகணும்னு சொல்கிறீங்களோ அப்போ போகிறோம். சரிதானே?
சரிதாங்க, எஸ்பி வருவார், அவரை பார்த்து பேசிட்டு போயிடலாம். நீங்கள் திரும்பியும் கிராமத்துக்கு தானே போகிறீங்க? ஆமாங்க, காரில் போகிறோம். நீங்களே எங்கள் கூட வரீங்களா? இல்லைங்க, நீங்கள் போங்க, எனக்கு ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது. என்ன வசந்த், பேச்சே இல்லை? லவ் இஸ் அ மித்துன்னு சும்மாவா சொன்னாங்க? அமெரிக்காவிலிருந்து வர்ற பிளேன் புறப்படுறப்பவே டயர் பஸ்ட் ஆகி, என்னடா அது கிளம்புறப்பவே அபசகனமாக இருக்கேன்னு அந்த ஆசாமி என்னை மண்ணாங்கட்டியாக ரிசர்ச் பண்ணுறானோ. அவன் பேசாமல் திரும்பி போயிட்டான்னா? கணேஷ் சிரித்து, பரவாயில்லை, பிளேனை கவுக்காமல் டயர் பஸ்டோட நிறுத்திட்டியே, கவலைப்படாதே வசந்த், இனியா இந்த பையனை பிடிக்கலைன்னு சொல்லிடுவா பாரேன் என்றான். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா பாஸ்? மேலும் இந்த ராஜராஜன் கிணறு மர்மத்தை கண்டுபிடிச்சா பேராசிரியர் உன்மேல் படு இம்ப்ரெஸ் ஆகி கொண்டு வந்து கையை கட்டி பெண்ணை கொடுத்து விடுவார் உனக்கு. ஐஸ் ஃபேக்ட்ரியே வைக்கிறீங்களே சார்? அப்படியா? இந்த இனியா இல்லைனாலும் மெட்ராஸில் வேறு பெண்களே இல்லையா என்ன? இல்லை பாஸ், தப்பி தவறி போய் ஒருத்தி என்னை லவ் பண்ண ஆரம்பித்தா அது என்னடான்னு டிப்ரெஸ் ஆகிடும் போல இருக்குது. இனியா படக்குன்னு மெட்ராஸ் போய் சின்னதாக ஒரு காந்தர விவாகம் பண்ணிக்கிறோம். பொறு மகனே, இந்த விவகாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் உன் காதலை கவனிச்சுக்கலாம். சொல்லிட்டீங்கல்ல, அது போகிறோம். இப்போ உக்களுக்கு போய் முதல்ல அந்த சதாசிவத்தை விசாரிச்சிடலாமா? கமான், போகலாம். சதாசிவத்தின் வீடு சற்று பிரதானமான சாலையில் இருந்தது. சதுரமாக கொஞ்சம் தெருவில் ஆக்கிரமித்து சிமெண்ட் போடப்பட்டிருந்தது. ஈட்டியாக கம்பி குத்துகளுக்கு பின் திண்ணை, மரக்கதவு, பிறையில் கார்த்திகை கருப்பு. வாங்க, உங்களை ஒரு விதத்திலே எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? எந்த விதத்திலே? அட, சும்மா பாசாங்க பண்ணாதீங்க. ஆஸ்பத்திரி சந்தடியிலே கூட அதிகம் பேச முடியவில்லை என்னால். போலீஸ் வேறு இருந்தாங்களா, அதனால் கண்டுக்காமல் வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் வரீங்களா? உள்ளே குளுமையாக இருந்தது. சகல வசதிகளும் இருந்தன. டெலிவிஷன் இங்கே தெரியுதுங்களா? ஏன் கேட்குறீங்க? சவுண்டு வந்தால் படம் வர்றதில்லை, படம் வந்தால் சவுண்டு வர்றதில்லை. எப்போச்சும் ரெண்டும் தெரிஞ்சால் விவசாயத்தை காட்டுறாங்க என்று செயற்கையாக சிரித்து கொண்டே, என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டார். ஒன்றும் வேணாங்க. அப்போ வந்த காரியத்தை பளிச்சுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் தாங்க சொல்லணும். எத்தனை தருவீங்க? பொருளை பார்க்காம எப்படி? கைவசம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. முதல்ல அதை பற்றி பேசலாம் என்றான் கணேஷ். கொஞ்சம் இருங்க, வாசல் கதவை தாழ்பால் போட்டுட்டு வந்துடுறேன். அவன் செல்லவும் கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன பாஸ் சொல்கிறேன்? வசந்த் சைகையில் கேட்க, வெயிட், பார்க்கலாம் என்று கணேஷ் கையமர்த்தினான். திரும்பி வந்த சதாசிவம் மரத்தூண்களை சுற்றி சென்று ஓரத்திலே இருந்த மரக்கதவை திறந்து அதன் இருட்டுக்குள் மறைந்தான். சற்று நேரத்தில் பழுப்பு காகிதத்தில் சுற்றப்பட்ட ஒரு என்னவோவுடன் திரும்பினான். சுமார் 3 அடி இருந்தது. கச்சலாக சணல் கயிற்றில் கட்டி இருந்தது. அதை மேஜை மேல் வைத்து மெல்ல கயிற்றி பிரித்தான். இது எங்கிட்டே இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. 2 நாளிலே கை மாறிடும். டெம்பரரியாக தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. புரியுது என்றான் கணேஷ் புரியாமலேயே. சணல் கயிற்றில் அகற்றி அவன் அந்த பழுப்பு நிற காகிதத்தை பிரிக்கும் நிலையில் வாசலில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. உடனேயே சதாசிவம் கதவை திற, சீக்கிரம் கதவை திற என்று அதட்டல் கேட்டது. பாவி வந்துட்டானே, இப்போ என்ன செய்வேன் என்று சதாசிவம் அந்த பொருளை ஒரே அள்ளாக அள்ளி அணைத்து கொண்டு, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த ரூமில் கொஞ்ச நேரம் போய் இருங்க, நான் அவனை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் என்று அவர்கள் பதிலுக்கு கூட காத்து இருக்காமல் இருவரையும் அந்த சிறிய அறைக்குள் தள்ளி கதவை தாளிட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.